Hello and welcome to one and only Prabha. ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் வந்து காராப்பாரா. நீங்கள் கூட இது தீபாவளி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில். எப்படி பண்ண போகிறாங்கன்னு இப்போ காமிப்பாங்க. ஹாய், இன்னைக்கு மைதா மாவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நான் ஒரு கப் ஆளாக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ முடிவோ அவ்வளோ எடுத்து செய்துக்கலாம். இதுக்கு பெரிய அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று எடுத்தாலும் ரெண்டு எடுத்தாலும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் காயணும். அடுப்பில் எண்ணெயை அடுப்பத்தை வச்சு எண்ணெயை வச்சு இப்போ இந்த மைதா மாவுக்கு உப்பு, காரம், உப்பு, சில்லி பவுடர், காரம்னா சில்லி பவுடரையும் இதில் போடுறேன். இது இப்போ பிசையணும். இதை பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டுனா பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான இது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேரன் இதை ரொம்ப ஆசையாக சாப்பிடுது. இதெல்லாம் கலந்துக்கணும். சால்ட்டையும் சில்லி பவுடரையும் மாவு கூட நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை பிசையணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கணும். கரெக்ட். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சப்பாத்தி மாவு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி மாவுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் உங்களுக்கு. அதாவது சப்பாத்தி மாவு வந்து சப்போஸ் நம்ம பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டோம், கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தோணினா ஒரு துணியை போட்டு மூடவோ இல்லை ஒரு உடந்த தட்டை போட்டு மூடவோ செய்யலாம். சப்போஸ் மாவு பிசைஞ்சிட்டோம், ரொம்ப கல் மாதிரி கட்டியாக வந்துடுது, இனிமேல் வாட்டரை விட முடியாது அப்படின்னு தோணினா ஒரு தட்டை ஈரம் பண்ணிட்டு ஈரத்தட்டை மூடலாம். அது வந்து சப்பாத்தி மாவுக்குள்ள ஒரு டிப்ஸ். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வராது, 3 ஒன்றை தான் வரும். நிறைய பண்ணமா நிறைய பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இப்போ தசரா ஸ்பெஷல் வெக்கேஷன் குழந்தைங்களுக்கு, இல்லாட்டி தீபாவளிக்கு வெக்கேஷன் குழந்தைங்களுக்குன்னா இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா they will be so happy to stay at home and eat it. இதில் ஒரு சொட்டு ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எண்ணெய் இப்போ காஞ்சாச்சு. நம்ம இதுக்கு இப்போ இதை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுனா, நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இதை நான் எப்படி சப்பாத்தி விடுறோமோ அதே மாதிரி தான் எடுக்கணும். ஒன்று இது ஒத்திக்கிறதுக்கு சேம் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். நம்ம சப்பாத்தி சாதாரணமாக கோதுமை மாவுலாம் ஒத்திப்போம். இது மைதா விஷயம் கொண்டு சப்பாத்திக்கு மைதா மாவு ஒத்திக்க எடுத்துட்டுருக்கேன். இது வந்துட்டு ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட சில்லி பவுடர் போட்டு பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் ஸ்பைஸ் சாப்பிட மாட்டோம், அதனால் கொஞ்சம் ஸ்பைஸ் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து காராப்பாரா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த டிஷ்ஷை பார்த்துட்டு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இது வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் சைடில் பண்ணுற ஒரு காரம், அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இப்போ நான் இட்டாச்சு. மைதாங்கிறதுனால நல்லா பெருசாக இட்டுண்டே போகலாம், கிழியாது சீக்கிரமாக, கோதுமை மாதிரி. கரெக்டா மம்மி? கரெக்டு. உனக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கு. சரி, இதை வந்து இப்போ கீரணும். இதை இப்படி கீரணும், அதாவது கட் பண்ணணும் கத்தியாக.
திருநெல்வேலியில் வேற என்னலாம் மம்மி ஸ்பெஷல்? திருநெல்வேலின்னு சொன்னாலே அலுவாய். பட் திருநெல்வேலியோட சமையல் இருக்கு இல்லையா, அவியல், திருநெல்வேலிக்காரோட அவியல் அது ரொம்ப ஃபேமஸ். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அவியல் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச என்ன 2-3 ஃப்ரெண்ட்ஸு அவியல் கேட்டிருக்கா, அதனால் அவியல் போடுறேன். இதே மாதிரி தான் வெத்தக்குழம்பு வேணும், உங்கள் வெத்தக்குழம்பு பிடிக்கும்னு சொன்னதுனால வெத்தக்குழம்பும் போட்டிருக்கேன். உட்காரையோ? உட்காரு டெஃபினட்டாக உட்காரு அப்படிங்கிறது இதே மாதிரி தான் திருநெல்வேலி ஸ்வீட்டு. உட்காரை வந்து ஸ்பெசிஃபிக்லி தீபாவளிக்கு வேண்டி பண்ணுவாங்கல்ல, பண்ணுவாங்க. அது கடலை பருப்பில் பண்ணுறது உட்காரு. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உட்காரையும் போடுறேன். அதுவும் இதே மாதிரி தான். உட்காரை சொன்னோடனே எல்லாருக்குமே நாக்கில் தண்ணி வரும். இது வந்து அது வந்து வெள்ளை ஸ்வீட், வெள்ளை ஸ்வீட்டாக்கம் உட்காரைங்கிறது. நான் உட்காரை 2-3 நாளில் போட்டுடுவேன். சரி, இப்போது எண்ணெய் காஞ்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சதை இந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். இப்போ எண்ணெய்க்குள்ளே அந்த எண்ணெயில் அது பொரிஞ்ச அந்த சவுண்ட் இருக்கே, அந்த சவுண்டே ரொம்ப நல்ல சவுண்டு. அப்படியே இன்னொன்று பாருங்க. அதே நேரத்தில் இன்னொன்று 2 எண்ணத்தை கட் பண்ணி வச்சு தொடங்கினா தான் உங்களால் அடுப்பே செய்ய முடியும். 2-3 நீ கட் பண்ணி வச்சுக்கலாம். இதான் இப்படி எடுக்கணும். இதை இது நல்லா பொரியணும். இது நல்லா கிறிஸ்பாக ஆகிடும். இதில் வந்து இது காரம் இல்லையா, இன்னொன்று இதில் இருக்குது ஸ்வீட் பாரா சொல்லிட்டு உப்பு காரமே போடாமல் பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னொரு வாட்டி செய்கிறேன். இப்போ இந்த காரப்பாரா, இது பேர் காரப்பாரான்னு சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து மைதா மாவை என்ன உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ 3 ஆனா 5 ஆனா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு மாவை உப்பும் காரமும் போட்டு பிசைஞ்சிருக்கோம். உப்பு காரம் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா அதை இட்டு தொட்டு எண்ணெய் வேணுமா இப்படி கையில் ஒட்டாமல் கொள்ளட்டாமல் இருக்கிறதா வேண்டி போட்டுக்கலாம். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 எண்ணெய் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும். இதை பாருங்க, இப்போ இது ஆயாச்சு. இதை நான் எடுக்கிறேன். இப்படியே சவுண்டு வருது பாருங்க, கிறிஸ்பாயாச்சு சவுண்டு வரும். இன்னொன்று இட்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கையால் தொடாதீங்க, எல்லாம் ஷேப் மாறி போயிடும். இது ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோ தூரம் இன்னொன்று எடுத்து வச்சுக்கோ. சொப்னா இந்த ஒன்று சாப்பிட்டு பாரு. வெரி டேஸ்டி, கிறிஸ்பாக இருக்குது, நல்லா சால்ட் இருக்குது, ஸ்பைஸ் இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். காஃபி ஆர் டீ இதுவும் சாப்பிட்டா ஐ திங்க் வி கேன் ஸ்டே ஃபார் டின்னர் டில் நைட் 10 o'clock. மழை வந்ததுன்னா இதை ஒரு பிளேட்லேயே வச்சுட்டு டீயை வச்சுட்டு பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அதனோட டேஸ்ட்டே தனி. பால்கனி வாசலில் மழை பெய்யுறது அந்த டைமில் இது பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. இதுவும் இது பண்ணும்போது கூட உங்களுக்கு சவுண்டு வரும். அதாவது நமக்கு அது வெந்தாச்சின்னு சொல்லும். நல்லா வறுத்தாச்சு சவுண்டு. இதை நீங்கள் பண்ணி பாருங்க, உங்காத்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு சிப்பிள் வச்சுட்டுருக்கோம் எண்ணெய் வடிகிறதுக்கு வேண்டி. வேணுமானா நீங்கள் இதில் டிஷ்யூ வச்சுக்கலாம். டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே போடலாம். ஸோ தட் எண்ணெய் உறிஞ்சிடும். அவ்வளோ எண்ணெய் குழந்தைங்களுக்கு போகாதுங்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி. எண்ணெய் இருக்காது இந்த வடிகட்டில், வடிகட்டும் போது இதில் எண்ணெய் இருக்காது. இல்லாட்டி இந்த மாதிரி வடிகட்டியை யூஸ் பண்ணுங்கள்.
இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you so much.